ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ்ஜெட் ஊழியர்கள் மீது ராணுவ அதிகாரி ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லக்கேஜ் தொடர்பாக ஏற்பட்ட தகராறு மோதலாக வெடித்தது எப்படி? விமான நிலைய ஊழியர்கள் மீது தனது கராத்தே திறமையை பயணி ஒருவர் வெளிப்படுத்திய காட்சிகள்தான் இவை. லக்கேஜ் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக வெடிக்க கடும் கோபமடைந்த பயணி WWF ராக்காக அவதாரம் எடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கடந்த ஜூலை 26ஆம் தேதி ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் வழக்கமான விமான போக்குவரத்து நடைமுறைப்படி பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது டெல்லி செல்லும் SD-386 விமானத்தின் ஏறும் வாயிலில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரை நிறுத்திய விமான நிலைய ஊழியர்கள், உங்களது லக்கேஜ் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 மடங்கு அதிக எடை கொண்டதாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ராணுவ அதிகாரி விமான நிலைய ஊழியர்களுடன் கடும் தகராறில் ஈடுபட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய அவர் திடீரென விமான நிலைய ஊழியர்கள் மீது சரமாரியாக பாய்ந்து அடிக்க ஆரம்பித்தார். கையில் கிடைத்த அறிவிப்பு பலகையை எடுத்துக்கொண்டு பாய்ந்தவர் சிக்கிய ஊழியரை தலையிலேயே அடித்தார். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தினார். அவரது தாக்குதலில் ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனத்தின் ஊழியர்கள் 4 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் கடுமையாக கண்டித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர் மொத்தம் 16 கிலோ எடையுள்ள 2 கேபின் பைகளை எடுத்துச் சென்றுள்ளார். இது அனுமதி வழங்கப்பட்டுள்ள எடையை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊழியர்கள் கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது விமான பாதுகாப்பு விதிமுறைகளின் கடுமையான மீறலாகும் என்பதால் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தால் உள் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பயணியை பறக்க தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்க கோரியும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் DGCAவுக்கு CCTV காட்சிகளுடன் விமான நிறுவனம் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த வியாழக்கிழமை மும்பையிலிருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்த விமானத்தில் சக பயணி ஒருவரை கன்னத்தில் அறைந்த நபருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணிக்க வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசாமின் கச்சார் மாவட்டத்தைச் சேர்ந்த உசைன் அகமது மஜும்தார் என்பவர் மும்பையில் இருந்து கொல்கத்தாவுக்கு கடந்த வியாழக்கிழமை இண்டிகோ விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அகமதுவை 2 விமான பணிப்பெண்கள் அவரது இருக்கைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது திடீரென மற்றொரு பயணி அகமதுவை கன்னத்தில் பளார் என அறைந்துள்ளார். இந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து போன அகமதுவுக்கு அந்த இடத்திலேயே பேனிக் அட்டாக் ஏற்பட்டுள்ளது. உடனே பணிப்பெண்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தாக்குதல் நடத்தியவரை மற்ற பயணிகள் கண்டித்தனர். கொல்கத்தா விமான நிலையத்தை அடைந்ததும் தாக்குதல் நடத்திய நபர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனிடையே கொல்கத்தாவிலிருந்து சில்கார் விமான நிலையம் வரவேண்டிய அகமது காணாமல் போயிருப்பதாக அவரது குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். சில்கார் விமான நிலையத்தில் அகமதுவின் வருகைக்கு காத்திருந்த குடும்பத்தினர் அவர் வரவில்லை என்றும் செல்போன் மூலமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். प्रॉब्लम होगा लेकिन हाथ नहीं उठाना चाहिए था आपको। हाथ क्यों उठाया आप?